அளவிலா அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றியவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார், கூட்டத்தார், நல்லற தோழர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய மார்க்கம் 5 நேர தொழுகையின் மூலமாக கூட்டு தொழுகை என்ற ஒரு முறையை ஏற்படுத்தி தந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் படும் அவதிகளை கண்டுகொள்ளும் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. பள்ளிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கை எப்படி கழிகிறது என்பதை கவனத்தில் கொள்ள செய்கிறது. இது அல்லாமல் ஒரு முஸ்லீம் தன்னுடைய இல்லத்திலே சமைக்கக்கூடிய அந்த உணவுகளை தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு, பக்கத்து குடியிருக்கக்கூடிய அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு அந்த உணவை வழங்கி அவர் எப்படி தன்னுடைய காலத்தை தள்ளுகிறார், அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்க சொல்லுகிறது. தன் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு நபர்களும் எந்த மாதிரியான சிக்கலில் இருக்கிறார்களா, சிரமப்படுகிறார்களா, நல்ல முறை இருக்கிறார் என்பதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் கவனம் எடுக்க சொல்லுகின்றது. தொழுகை, நோன்பு, அதே போன்று திக்ரு, திலாவத், திருமறை ஓதுவது, இது போன்ற அமல்களெல்லாம் நாம் மிக கவனமாக அக்கறையாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்து செய்யக்கூடிய அமல்களாக இருக்கக்கூடிய தான தர்மங்கள், சதக்காக்கள், ஜக்காத்துகளை எல்லாம் நாம் எந்த அடிப்படையிலே செய்து கொண்டிருக்கின்றோம், அதிலே நாம் கவனமாக முன்னணியாக நிற்கின்றோமா, அதிலே பின்தங்கி இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நண்பர்களும் சகோதரர்களும் கவனம் எடுக்க வேண்டும். ஒரு மனிதர் ஒரு பாதையின் வழியாக பாலைவனத்திலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு கடுமையான தாகம் ஏற்படுகிறது. நம்முடைய பகுதியெல்லாம் இருப்பது போன்று வெயிலை விட மிக கடுமையான வெயில் பாலைவனத்தில் இருக்கும். அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கடுமையான ஒரு தாகத்தின் காரணமாக அந்த மனிதர் மிகவும் கஷ்டப்பட்டவராக செல்லுகின்ற பொழுது வழியிலே ஒரு கிணறை பார்க்கிறார். அந்த கிணற்றிலே இறங்கி தன்னுடைய தாகம் தீருகின்ற வரை தண்ணீரை அருந்துகிறார். தண்ணீரை அருந்துவிட்டு மேலே வந்த உடனேயே அவருடைய கண்ணுக்கு ஒரு நாய் தென்படுகிறது. மனிதர்களுடைய பார்வையிலே சாதாரணமாக ஏளனமாக நினைக்கக்கூடிய ஒரு அற்பமான ஒரு பிராணியாக இருக்கக்கூடிய ஒரு நாய் தன்னுடைய நாட்டை தொங்க போட்டதாக அந்த ஈர மண்ணை நக்கி கொண்டிருப்பதை பார்த்த அந்த மனிதர் உடனடியாக நமக்கு ஏற்பட்டது போல்தான் இந்த நாய்க்கும் தாகம் ஏற்பட்டிருக்கும், இதற்கு யார் தண்ணீரை புகட்டுவது என்று சொல்லி மீண்டும் அந்த கிணற்றில இறங்கி தன்னுடைய காலுறையின் மூலமாக அந்த நாய்க்கு தண்ணீரை புகட்டக்கூடிய ஒரு செய்தியை அந்த மனிதர் செய்கின்ற காரணத்தினால் அந்த இரக்க சுபாவத்திற்காக, அந்த இரக்க குணத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனை மன்னித்தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம் என்று சொன்னால் அடுத்தவர்கள் மீது இரக்கம் படக்கூடிய அந்த சிந்தனை, லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ், பூமியில் உள்ளவர்களுக்கு மனிதர்களுக்கு இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ளவன் நம் மீது இரக்கம் காட்டுவான். பூமியில் உள்ள மக்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். ஒருவர் ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார், நடந்து செல்லக்கூடிய வழியிலே ஒரு கல்லையோ ஒரு முள்ளையோ மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஆபத்துகளை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்தார் என்று சொன்னால் அது பாட்டுல கிடக்கட்டும், நம்ம பாட்டுல போலான்னு சொல்லி போவாங்களா, அதை எடுத்து அப்புறப்படுத்துவார்களா? நிச்சயமாக அப்புறப்படுத்துவார்கள். அப்புறப்படுத்தினால் சதக்கா, தர்மம் செய்த நன்மை. சாதாரண ஒரு பொருளை அப்புறப்படுத்தினாலே தர்மம் செய்த நன்மை என்று சொன்னால் நம்முடைய பையில இருந்தோ நம்முடைய பாக்கெட்ல இருந்தோ ஒரு 10 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயை எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட தர்மத்தை இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வலியுறுத்துகிறது. ஆனால் அதை செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோமா? அன்பிற்குரிய எல்லாம் வல்ல நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லா வகையான அமல்களும் எல்லா வகையான நன்மையான காரியங்களும் காட்டி தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுகின்ற பொழுது ஈமான் கொள்ள வேண்டும், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்ய வேண்டும். நல்லமல்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம்
சுவர்க்கவாசிகள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சூரா பக்ராவில் பேசுகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் தேடி தேடி கண்டு அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு தர்மத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதிகமாக சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு அமலாக இந்த தர்மம் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஈமான் நம்முடைய செயல்களில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுடைய ஈமான் அவர்களிடத்தில் இருப்பதை அதை வெளிக்கொண்டுவதற்காக வெளிக்காட்டுவதற்கான ஒரு செயல்தான் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து செலவு செய்வார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுகின்ற பொழுது, நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். பொருளாதாரம் என்பது நாம் எங்கிருந்தும் கொண்டு வந்தது கிடையாது. பொருளாதாரம் என்பது நாம சுயமாக பெற்றுக் கொண்டது கிடையாது. அல்லாஹ் நாடினால்தான் அந்த பொருளாதாரம் ஒரு மனிதர்களுக்கு வரும். இப்ப அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும், அவருக்கு ஒருபொழுதும் இணையாக்க கூடாது, இணைவிக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து பிரச்சாரம் செய்தார்கள் இல்லையா? அப்படி ஆரம்ப காலத்திலிருந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்திலிருந்து தர்மத்தை பற்றி, நல்ல வழிகளை செலவழிப்பதை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்கள் தங்களுடைய ஒவ்வொரு மூட்டிற்காகவும் அவர்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை பற்றி வலியுறுத்துகிறார்கள். தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமை என்று சொன்ன மாத்திரத்திலேயே நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, தர்மம் செய்வதற்கான பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்கின்றார்கள். ஏதாவது ஒரு கைத்தொழிலை நீங்கள் செய்து அதன் மூலம் நீங்களும் பலனடைந்து அதன் மூலம் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அதே போல் அறிவு இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை. பொருளாக இருக்கக்கூடிய அந்த பணமாக காசாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை செலவழித்து மறுமைக்குண்டான அந்த அருளை அந்த நன்மையை தேடக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பொறாமைப்படக்கூடாது இல்லையா? எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பேராசைப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. ஆனால் இரண்டு விஷயங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே பொறாமைப்படுவதற்கும் பேராசைப்படுவதற்கும் ஒரு வழி இருக்கின்றது. எந்த இரண்டு விஷயங்கள்? ஒரு மனிதர்களுக்கு பொருளாதாரம் குவிந்து கிடக்கின்றது, பொருளாதாரம் கொட்டி கிடக்கின்றது. எப்பொழுது பார்த்தாலும் நன்மையான காரியத்திற்கு, பள்ளிவாசலுடைய காரியத்திற்கு, மதரசாவுடைய காரியத்திற்கு, தாவா செய்வதற்கு, நன்மையான காரியங்களுக்கு, நோயாளிகளுக்கு, கடன் பெற்றவர்களுக்கு என்று அவர் வாரி வாரி கொடுக்கிறார். தன்னால் இயன்ற வரை பொருளாதாரத்தை செலவு செய்கிறார் என்று சொன்னால், எம்மிடமும் இது போன்ற ஒரு பொருளாதாரம் குவிந்திருந்தால், இது போன்ற ஒரு பொருளாதாரத்தை அல்லாஹ் இந்து காலத்தில் கொடுத்திருந்தார் என்று சொன்னால், நாமும் இதுபோல் நல்ல வழியிலே செலவு செய்யலாமே என்று அந்த ஒரு விஷயத்தில பொறாமைப்படலாம். அதே மாதிரி யாருக்கு ஒருவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறானோ, அந்த கல்வி ஞானத்தின் மூலமாக அவர் அடுத்தவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார், அந்த கல்வியை பயன்படுத்தக்கூடிய நிலையிலே நல்ல விதத்தில் செயல்படுகிறார் என்று சொன்னால், இது போன்ற நம்மளுக்கும் இல்மு இருந்தால், கல்வி இருந்தால், அல்லாஹ்வுடைய அந்த மாபெரும் கல்வியாக இருக்கக்கூடிய அந்த இல்மை நாமும் பெற்றிருந்தோம் என்று சொன்னால், இதுபோல் நாமும் நல்ல வழியிலே செலவழிக்கலாம், நம்முடைய நேரங்களை கழிக்கலாம் என்று சொல்லி இது போன்ற இரண்டு விஷயங்களை தவிர வேற எந்த ஒரு விஷயத்திற்கும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது, பேராசை கொள்ளக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், அது போன்ற ஒரு பொருளாதாரங்களை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த மருத்துவத்திற்காக உதவி செய்யலாம், கல்விக்காக உதவி செய்யலாம். கடன்பட்ட மக்கள் ஏதோ ஒரு வகையிலே கடனில் ஏதோ கஷ்டத்தில் ஏதோ சிக்கிக் கொண்டு விட்டு இந்த கடனிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை என்று தவிக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக உதவி செய்யலாம். ஏதோ ஒரு வகையிலே சிறையிலே மாட்டிக்கொண்ட மக்கள் அந்த சிறையிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவர்கள் சிக்கி இருக்கக்கூடிய அந்த சிக்கலிலிருந்து அவர்களை மீறலாம். அதே மாதிரி எவ்வளவோ பேரிடர்களை நாம் அவ்வப்பொழுது கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம். அது போன்ற ஒரு நிகழ்வுகளெல்லாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை நாம் செலவழித்து அவர்களை அதிலிருந்து மீட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப பொருளாதாரமே இல்லையே, நாமளே வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், நாமளே சிரமத்தில் இருக்கிறோம், நாமளே கடைநிலையாக இருக்கிறோமே, நாம் எப்படி தர்மம் செய்வது? நமக்கு ஒரு சிந்தனை வருமா இல்லையா? என்னைக்கு எனக்கு தூக்கமே வராதோ அன்றிலிருந்து நான் ஃபஜ்ர் தொழுவேன்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா? இல்லையிலிருந்து எனக்கு தூக்கமே வராது, தூக்கமே பிடிக்க மாட்டேங்குது, எவ்வளவு நேரம் படித்திருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, இனிமே நான் ஃபஜ்ர் தொழுக வரேன்னு சொன்னா எல்லாரும் சிரிக்குவாங்க இல்லையா? எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது, எனக்கு
பசியே எடுக்க மாட்டேங்குது, சாப்பிடக்கூடிய ஒரு உணர்வே வரவில்லை, இனிமே நான் நோன்பு வைக்கிறேன், ரமலான்ல இன்ன பிற காலங்கள்ல இப்ப முஹர்ரம் மாதம் வந்திருக்குது, இது ஆசிராவுடைய நோன்பு, இப்படி எல்லா நோன்புகளையும் நான் வைக்கிறேன் என்று சொன்னால் நாம் எல்லாம் எண்ணி நகையாடுவோமா இல்லையா? இதே மாதிரி தான் நீ தேவையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் ஒரு மனிதனிடத்தில் குவிந்த பிறகுதான் தர்மம் செய்யவும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை என்று சொன்னால் அது ஒரு தவறான சிந்தனை. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வறுமையாக இருக்கக்கூடிய நிலையிலும் வசதியாக இருக்கக்கூடிய நிலையிலும் நடுத்தரமாக இருக்கக்கூடிய நிலையிலும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். வசதி இல்லை என்று சொல்வதற்காக தர்மம் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. நாம ஒரு அன்பளிப்பு கேட்கிறோம், ஒரு டொனேஷன் கேட்கிறோம், ஒரு நல்ல விஷயத்திற்காக நண்பரை கேட்கிறோம் சொன்னா யார்கிட்ட போய் கேட்போம்? யார் மிகப்பெரிய அளவில் வசதி வாய்ப்புகள் இருக்கிறார்கள், ஒரு 10-20 நபர்களுக்கு வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், யார் நல்ல முறையில் படித்து ஒரு நல்ல முறையில வேலையில இருக்கிறார்கள், நல்ல ஒரு கைவரைய சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் தேர்வு செய்து அவர்களிடத்தில் சென்றுதான் நம்மளுடைய நண்பனை கேட்போம் இல்லையா? அவர்கள்ட்ட போய் நம்ம வந்துட்டு தர்மமாக சதக்காவாக பொருளாதாரத்தை கொடுங்க, நல்ல விஷயத்துக்கு கேட்போம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? கடைநிலை ஊழியராக சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவராக சிரமப்படக்கூடியவராக இருந்தாலும் அவரும் தர்மம் செய்ய வேண்டும், தன்னுடைய சக்திக்குட்பட்டு அவரும் தான தர்மங்களை வழங்க வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து நபித்தோழர் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க தெரியுமா? தர்மத்திலேயே சிறந்தது எது? அவர்களுடைய கேள்விகளும் அப்படித்தான் இருக்கும். தர்மமே சிறந்தது இல்லையா? தர்மம் செய்வது மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு பெற்றுத் தரக்கூடியது. எப்படியெல்லாம் நன்மைகளை பெற்றுத் தரும் நம்ம பார்ப்போம். அப்ப தர்மம் செய்வதே சிறந்தது. அந்த தர்மத்துல சிறந்தது எதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர் கேட்கின்ற பொழுது, நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவராகவும் திடகாத்திரமா இருக்கின்ற பொழுதுதான் மனிதன் பொருளாதாரத்தை வாரி வாரி செலவழிக்க முடியும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் தன்னுடைய பொருளாதாரத்தை தண்ணீர் மாதிரி செலவழித்து தீர்க்க முடியும், அந்த பொருளாதாரத்தை அனுபவிக்க முடியும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கின்ற போதும் அதே மாதிரி பணத்தின் மீது அந்த பொருளின் மீது ஆசை கொண்டவராகும். இன்னும் பணம் சேர்க்கணும், இன்னும் வேலை செய்யணும், ஒரு கடை இருக்குது இன்னொரு கடை வைக்கணும், ஒரு வீடு இருக்குது இன்னொரு 4 வீடு கட்டி வாடகைக்கு விடணும் அப்படின்னு சொல்லி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறானா இல்லையா? எதன் பின்னால்? உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படி நாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பணத்தை விரும்பக்கூடியவனாக நாமும் ஒரு ஸ்டேட்டஸ் வரணும், நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கணும். காரு, பங்களா, வீடு, வங்கியில ஒரு பணம், அப்படியான ஒரு ஸ்டேட்டஸ்ல நாமளும் இருக்குன்னு சொல்லி பணத்தின் மீது பொருளாதாரத்தின் மீது ஆசை கொண்டவனாக இருக்கக்கூடிய நேரத்துல எங்க நம்முடைய தொழில் நஷ்டமாகிவிடுமோ, எங்க நம்முடைய தொழில்கள் வந்துட்டு இல்லாமல் ஒழிந்து போய்விடுமோ, வியாபாரத்தில் பின்னடைவு ஏற்பட்டு விடுமோ, நாம் வலிவராக ஆகிவிடுமோ என்று வறுமையை கொண்டு அஞ்சக்கூடிய அந்த நேரத்துல யார் பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ அதுதான் சிறந்த தர்மம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உன்னுடைய உயிர் தொண்டைக்குழி அடையிற வரைக்கும் பொருளாதாரத்தை எண்ணுதல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தர்மம் செய்யாத. அந்த நேரத்துல தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை வர்றது எந்த ஒரு பலனும் இல்லை. உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியில செலவு செய்யுங்க. அப்படி செலவழிக்காம உயிர் தொண்டைக்குழி அடையக்கூடிய அந்த நேரம் வரை தாமதப்படுத்திட்டே இருந்துட்டு அப்பொழுது மனிதன் அலறுவான், மனிதன் புலம்புவான், மக்கள் கதறுவார்கள், தாய்மார்கள், பெண்கள், சகோதரர்கள் எல்லாம் புலம்புவார்கள். இறைவா, ஒரு சொற்ப காலம் அவகாசம் கொடு, 1 வாரமா 10 நாளா, சொற்ப காலம் கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு. எதற்காக அவகாசம்? இருக்கிற பணத்தை எல்லாம், இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாம் தான தர்மம் செய்து சாலிகானவனாக நல்லவனாக உங்களுக்கு வருவேன் என்று இந்த மனிதன் புலம்புவான், இந்த மனிதன் கதறுவான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கிறான் என்று சொன்னால் அந்த நேரம் வரை நாம பொருளாதாரத்தை மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு தர்மம் செய்யறதுக்கு தள்ளி வைக்க கூடாது. அப்படி தள்ளி வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரம் ஒரு வாரிசுக்கு புரியுதா ஆகிவிடும். ஆகுமா ஆகாதா? அந்த நேரத்துல போய் என் தம்பிக்கு இவ்வளவு கொடுங்க, என் தங்கச்சிக்கு இவ்வளவு கொடுங்க, எங்க அண்ணன் கஷ்டப்படுறாரு இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி எடுத்து கொடுக்க முடியாத செய்கைதான் நம்மளால செய்ய முடியும். அதை கவனத்தில் கொள்ளப்படுமா, அதை கருத்துல எடுத்துக் கொள்ளப்படுமா? நம்முடைய மக்கள், நம்முடைய குழந்தைகள் என்ன செய்வாங்க? எங்களுடைய வாப்பா மரண வேதனையில
அந்த சக்கராத்துடைய கஷ்டத்துல ஏதோ உளறிட்டாரு, அந்த பயத்துல அந்த வேதனை தாங்க முடியாம ஏதோ சொல்லிட்டாரு. அதெல்லாம் கணக்கு எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்காதீங்க. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஏன் அந்த நேரத்துல தந்தையுடைய சொத்தை சித்தப்பாக்கோ பெரியப்பாக்கோ மாமிக்கோ இன்னபிற மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா வாரிசுகளுக்கு சொத்து குறையுமா கூடுமா? சொத்து குறைஞ்சிடும். அதனால மரண நேரத்தில் அவர் ஏதோ ஒரு வேதனையில உளறிட்டாரு, வேதனையில அவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுக்க வேண்டாம், நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு நம்முடைய மக்கள் சொல்லி விடுவார்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டவர்த்தனமாக தெளிவாக சொல்லுகிறார்கள். அந்த நேரம் வரை நீ தர்மம் செய்யறது தள்ளி போட்டே இருக்காத, தாமதப்படுத்திட்டே இருக்காத. அப்ப அதுக்கு முன்னாடியே நாம் சுயமாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல நாம் முடிந்து வைத்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு தான் என்னுடையதான் சொல்லி தடுத்து வைத்துக் கொள்ளாது. அப்படி நாம தடுத்து வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு வழங்கப்படக்கூடிய அருளை, நமக்கு பொழியக்கூடிய அந்த அல்லாஹுடைய அருளை அல்லாஹ் தடுத்து வைத்துக் கொள்வான். எப்படிப்பட்ட எச்சரிக்கை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் தானம் செய்யாம தர்மம் செய்யாம உங்களுக்கு சேர்த்து வச்சீங்கன்னு சொன்னா நீங்க முடிந்து வைத்துக் கொண்டால், கட்டி வைத்துக் கொண்டால் அல்லாஹும் தன்னுடைய அருளை உங்களுக்கு கொடுக்காது கட்டி வைத்துக் கொள்வான், நிறுத்தி வைத்துக் கொள்வான் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் பண வசதி படைத்தவர்கள், அந்த தனவந்தர்கள், அந்த செல்வந்தர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கின்ற பொழுதே அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தோண்ட தோண்ட சுரக்கும் மணற்கேணி என்று சொல்வார்கள். இறைக்கிற கிணறு தான் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும், இறைக்கக்கூடிய கிணறு தான் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் என்று சொல்வது போல நாம் கொடுக்க கொடுக்க நம்முடைய செல்வங்கள் உலகத்திலேயே உயரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்கி, ஒரு வானவர் தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு பிரதிபலனை அளிப்பாயாக, தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு நீ அதிகமாக கொடுப்பாயாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அஜர்த்துமார்களுடைய துவா வேண்டி நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள், நம்முடைய நண்பர்கள் அஜர்த்துமாருடைய காலுக்கடியில கிடக்கிறத பார்க்கிறோமா இல்லையா? சேகுமார்கள், முரீதுமார்கள், தங்கதுமார்களுடைய காலுக்கடியிலே தவம் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக துவா கேட்டு விட மாட்டார்களா, நமக்காக பிரார்த்தனை செய்து விட மாட்டார்கள் என்று தவம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மலக்குமார்களுடைய துவா நமக்கு எளிமையாக சாதாரணமாக இலகுவாக கிடைத்து விடுமா? மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், உன்னுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு நீ பிரதிபலனை கொடுப்பாயாக, அதிகமாக கொடுப்பாயாக என்று மலக்குமார்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்குமா கிடைக்க வேணாமா? 2 மலக்கள், இன்னொரு மலக்கு இருக்கிறார். யாரெல்லாம் பொருளாதாரத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்கிறார்களோ, தனக்கு என்று நிறுத்தி வைத்துக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் அக்பர், அவருக்கு அந்த மலக்குமார்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை, யார் பொருளாதாரத்தை தராமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக. எப்படிப்பட்ட ஒரு மலக்குமாருடைய ஒரு சாபம்! நாம் தானம் செய்யாமல் தர்மம் செய்யாமல் நல்ல வழிகளில் பொருளாதாரத்தை செலவழிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் மலக்குமாருடைய சாபம் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு நல்லவர்களும் தனவந்தர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தனவந்தர்களை குறை சொல்வதற்காகவோ, அவர்களை சங்கடப்படுத்துவதற்காகவோ, குத்தி காட்டுவதற்காகவோ, காயப்படுத்துவதற்காக நாம் சொல்லவில்லை. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் அதிகமாக பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். அதன் மூலம் இந்த சமூகத்தை பலப்படுத்த வேண்டும். அதன் மூலம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பயன்பட வேண்டும். அவர்கள் அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமும் சிந்தனையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கால் அல்லாஹ் அன்சிக்கு இப்னு ஆதம் உன்சிக்கு அலைக்க, ஆதமுடைய மகனே நீ மற்றவர்களுக்கு செலவிடு, ஆதமுடைய மகனே நீ மற்றவர்களுக்கு செலவிடு, உனக்கு நான் செலவிடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இறை நெருக்கத்தை பெறுவதற்காக, இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக, நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, நமக்கு வரக்கூடிய துர்மரணங்களை, கெட்ட மரணங்களை எல்லாம் நாம் தவிர்த்து கொள்வதற்காக, நமக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களை, மன சஞ்சலங்களை விடுவதற்காக தர்மம் செய்வதை அதிகமாக இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது என்று சொன்னால், ஏக இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இருக்குமா, ஏதாவது துன்பம் இருக்குமா, ஏதாவது சிரமம் இருக்குமா? அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு துன்பமோ இருக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக கிராமவாசிகள் அதிகமாக தர்மம் செய்கிறார்கள். அவர்கள் இந்த நபிகளாருடைய துஆவை பெறுவதற்காகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அவர்கள் அதிகமாக தர்மம் செய்கிறார்கள். விரைவாக அல்லாஹ் தன்னுடைய அருளை அவர்கள் நுழைய வைப்பார் என்பதாக
தன்னுடைய திருமலை திருக்குர்ஆனிலே 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய பகுதிகளிலே ஒரு சில இடங்களிலே ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள், ஏழுமறியாய மழலை மக்கள் எல்லாம் உணவில்லாமல், இடையில்லாமல், இருப்பிடம் இல்லாமல் வாழுகிறார்களா இல்லையா? பல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்கக்கூடிய மருந்து இல்லாமல் குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாம் செத்து மடிகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தந்து உணவுகளுக்கு பலம் வாய்ந்த எண்ணெய் வளத்திலே மிதக்கக்கூடிய, பண பலத்திலே மிதக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள், எத்தனையோ மக்கள், எத்தனையோ அரசாங்கங்களும் இருந்து கொண்டும் அவர்களுக்கு கொடுத்து இறை நெருக்கத்தை பெறாமல் மிகப்பெரிய மேலை நாட்டு அதிபர்களுக்கெல்லாம் விமானங்களை வாங்கி அன்பளிப்பாக, கோடிக்கணக்கான ரூபாயில் மிகப்பெரிய வாகனங்களை, விமானங்களை எல்லாம் வாங்கி அன்பளிப்பாக கொடுத்து உலகத்திலே அவர்கள் சுகபோகமாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலக இன்பத்திலே மூழ்கி கிடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு பயம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க மட்டும்தான் அப்படியா? நம்ம ஊர்ல இல்லையா? நமது கட்சிகள் இல்லையா? நமது இடங்கள் இல்லையா? எவ்வளவு திருமணங்களை பார்க்கிறோம். பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ரூபாய்களை திருமண நேரத்தில் செலவிடுறாங்க. திருமண நேரத்தில் தான் எங்களுடைய பொருளாதார வலிமையை பார், எங்களுடைய குடும்பத்து திருமணத்தை பார், இப்படி ஒரு திருமணம் எங்காவது நடந்திருக்கிறதா என்று மக்கள் வியக்கக்கூடிய அளவில், மக்கள் எல்லாம் பேசக்கூடிய அளவில் பொருளாதாரத்தில் வாரி இயக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? இவ்வளவு பெரிய மண்டபம், இவ்வளவு மக்களை அழைச்சிருக்கிறாங்களா? இவ்வளவு டிஷ்கள், இவ்வளவு விதவிதமான உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று நாம் எல்லாம் மூக்கின் மீது விரலை வைக்கக்கூடிய அளவிலே திருமணத்தை மிக ஆடம்பரமாக நடத்துகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், திருமணம் எனது வழிமுறை. அந்த ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக எவ்வளவு பொருளாதாரத்தை வாரி வாரி இறைக்கிறார்கள், எவ்வளவு இஸ்ராப் செய்கிறார்கள், வீண் விரயம் செய்கிறார்கள். இதெல்லாம் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும், படிக்கக்கூடிய மக்கள் எவ்வளவோ மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். மருத்துவமனையிலே மருத்துவம் பெற்றுக் கொள்வதற்கு, மாத்திரைகளை, மருந்துகளை வாங்கிக் கொள்வதற்கு முடியாமல் எவ்வளவோ மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உதவி செய்து அல்லாஹ்வை திருப்தி பெறக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அவர்களுக்கெல்லாம் இது போன்ற தானங்களை, தர்மங்களை, நம்முடைய செல்வங்களை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாங்க பாவமே செஞ்சது கிடையாது, பாவத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி யாராவது ஒரு மனிதர் கையை உயர்த்தி விட முடியுமா? எல்லா மக்களுமே பாவம் செய்யக்கூடியவர்களாக, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ பாவம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இறைவனை சந்திப்போம் என்றால் மறுமையில வெற்றி. நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அந்த பாவ கரைகள் எல்லாம் கழுவப்பட்ட நிலையில இறைவனை சந்திப்போம் என்று சொன்னால் தான் மறுமையில வெற்றி. வல்முக சத்திகீன வல்முக சத்திகா, அல்லாஹ் தன்னுடைய பெருமறையிலே சூரா அஹ்ஸாபிலே பேசுகிறான். தர்மம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியும் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த தர்மம் என்று சொன்ன உடனே ஏதோ நாம் இரண்டாம் கன்று கொண்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தர்மம் கேட்ட உடனேயே அவர்கள் எல்லாம் நாம் தனியாக பார்க்கக்கூடியவர்களாக, நாம் எல்லாம் உயர்ந்தவர்கள் என்றும் அவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வந்து விடுகிறது. அப்படி எப்பொழுதுமே நினைக்கக்கூடாது. முதலில் தர்மம் கேட்கக்கூடிய யாரையுமே தாழ்வாகவோ, இழிவாகவோ, ஏளனமாகவோ பார்க்கக்கூடாது. பொருளாதாரம் என்பது நமக்கு இல்லை, வருமானம் இல்லை, வசதி இல்லை, சிரமமாக இருக்கிறது என்றால் இதெல்லாம் ஒரு சோதனை. அதே மாதிரி யாருக்கெல்லாம் பொருளாதாரம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் சொத்து சுகம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கல்வி ஞானம் கிடைக்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பதவி பட்டங்கள் இருக்கிறதோ, அதுவும் சோதனை. நல்லதை கொண்டும் நாம் சோதிப்போம், தீமையை கொண்டும் நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், பொருளாதாரம் இருப்பதும் சோதனை, பொருளாதாரம் இல்லாத மக்களுக்கும் அது சோதனை. அதே மாதிரி பாருங்க, ஒரு நேர்ச்சை செய்கிறார், நேர்ச்சை செஞ்சு அதை நிறைவேற்றாமல் இருக்கிறார். ஒரு மனிதர் சத்தியம் செய்கிறார், சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை நிறைவேற்றாமல் விட்டுறார். அதே மாதிரி நோன்பு வச்சுட்டு அந்த நோன்பு ஏதோ ஒரு காரணத்தினால முடிச்சிடறான்னு சொன்னா, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குதா இல்லையா? இந்த ஒரு தவறுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குதா இல்லையா? பரிகாரம் இருக்குது. அதுல ஒரு விஷயம் தர்மம் செய்வது. அப்ப தர்மத்தினுடைய ஒரு பலன், தர்மத்தினுடைய ஒரு உயர்வு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் இது மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான். அல்லாஹ் உங்களுக்கு இடையில யாரும் வெளிவேற்று சொல்லக்கூடிய ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க உங்க வலது பக்கம் பார்த்தீங்க, உங்களுடைய செயல்கள் இருக்கும். உங்களுடைய இடது பக்கம் பார்த்தீங்க, உங்களுடைய செயல்கள் இருக்கும். என்ன செயல்கள்? தொழுதமா, நோன்பு வச்சோமா, ஹஜ் செஞ்சோமா, உம்ரா செஞ்சோமா, தான தர்மங்கள் செஞ்சோமா, நல்ல அமல்கள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நல்ல அமல்கள் செய்யாம நம்முடைய வாழ்க்கையில கண்டதை காட்சி
கொண்டே கோலம் என்ற அடிப்படையில மார்க்கத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம, இஸ்லாத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம, பள்ளிவாசலுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம, தொடர்பு இல்லாம வாழ்ந்துட்டு சொன்னா இது போன்ற நன்மையான காரியமாக இருந்தாலும் தீமையாக காரியமாக இருந்தாலும் நமக்கு வலதுக்கும் இடதுக்கும் இருக்கும். நம்முடைய முகத்துக்கு நேராக என்ன இருக்கும்? நரகம் இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சத்தகுனா வலவுதி சிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரித்தமிழ துண்டை கொடுத்தாவது அந்த நரகத்திலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தர்மம் நம்மை நரகை விட்டு காக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகின்ற பொழுது மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், அந்த சக்கருங்கிற கடுமையான கஷ்டமான நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது அவர்கள் வளர்ந்த தீமல் மிஸ்கி, நாங்க ஏழைகளுக்கு உணவளிப்பதில்லை. வாசல்ல வந்து யாராச்சும் இல்லைன்னு கேட்கிறாங்க, தர்மம் கேட்கிறாங்கன்னு சொன்னா நாம் அவர்களுக்கு கொடுப்பதை ஏராளமாக நினைக்கிறோம். நாம் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பொருளை நல்ல சம்பாத்தியத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பேரித்தம்பளம் அளவுக்கு இருந்தா கூட அதை அந்த ஏழைக்கு நாம கொடுக்கிறோம் நினைச்சா ஏழையினுடைய கரத்தில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் தன்னுடைய கரத்தில் அதை பெற்றுக்கொண்டு அதை உங்களுடைய ஒவ்வொருவரும் தன்னுடைய குதிரை குட்டி வளர்ப்பதை போல் அல்லாஹ் மலையளவு வளர்க்கிறான் என்று சொன்னால் தர்மத்தை நம்ம ஏழையினுடைய கையில கொடுக்கிறோம், இல்லாதவருடைய கையில கொடுக்கிறோம், விசாவருடைய கையில கொடுக்கிறோம் நினைக்கிறோம். இல்லை, என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கையிலே கொடுக்கிறோம். இந்த பொருளாதாரம் தானமாக தர்மமாக சதக்காவாக வழங்கப்பட்டது அவருடைய கையிலே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பெற்றுக்கொண்டு மலையளவுக்கு அதை உயர்த்துகிறான் என்று சொன்னால் இந்த தர்மம் எந்த அளவுக்கு நமக்கு மறுமையிலே பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அதிகமாக தர்மம் செய்த மக்களை நாளை மறுமையில பாபு சதக்கா என்று சொல்லப்படக்கூடிய சுவர்க்கத்திற்கு பல வாயில்கள் இருக்கும். தொழுகை என்ற வாயில் இருக்கும், ரையான் என்ற வாயில் இருக்கும், ஜிகாத் என்ற வாயில் இருக்கும். அதிகமாக தர்மம் செய்தவர்கள் பாபு சதக்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாயில் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கோடை காலத்துடைய வெயிலுடைய கஷ்டத்தை நாம் எல்லாம் உணர்ந்தோம். உங்களுடைய பகுதிகளில் தாராபுரம் பகுதியில் இன்னும் அதிகமான வெயில் கஷ்டமெல்லாம் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்க்கவே இல்லையா? இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டு தூரம் செருப்பு போடாம நடந்து போக முடியுமா? கிட்டத்தட்ட 149 மில்லியன் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தை இங்க இருக்கிற நம்மளால தாங்க முடியல. செருப்பு இல்லாம நடந்து போக முடியல, இந்த ஃபேன் இல்லாம இந்த கட்டடத்துக்குள்ள உட்கார முடியல. அப்ப நாளைக்கு மறுமையில சூரியன் நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு பக்கமா வரப்படும், 1 மைலு கிட்ட கொண்டு வரப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப அவரவர்களுடைய தவறுகளுக்கு ஏற்ப வியர்வியலை மனிதர்கள் முங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் மறுமை என்று சொன்னால் அதை பார்த்த மாத்திரத்திலேயே மனிதர்கள் எல்லாம் நிலை குலைந்து போய்விடுவார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக கஷ்டமான ஒரு வேதனை என்ன வேதனைங்க? ஆக கஷ்டமான சிரமமான ஒரு வேதனை என்று சொன்னால் பிரசவ வேதனை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வேதனைக்கு ஈடாக எந்த வேதனையும் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட பிரசவ வேதனையை மறுமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒப்புகிறான். அந்த மறுமையை பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய அந்த குழந்தையை பிரசவித்து விடுவாள். அதை பார்த்த மாத்திரத்திலேயே கதிகலங்கி பிரசவித்து விடுவாள். எப்பொழுது தனக்கு குழந்தை பிரசவித்தது, எப்பொழுது குழந்தை பிறந்தது என்று அறிய மாட்டாள். அந்த அளவுக்கு ஒரு கர்ம கொடூரமான ஒரு மிக பாரதூரமான ஒரு வேதனையான ஒரு நாளாக அந்த மறுமை நாள் இருக்கும். அந்த நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 விதமான மக்களுக்கு நிலம் கொடுத்தார். அதுல ஒரு சாரார் இந்த கையில தர்மம் கொடுத்தா அந்த கைக்கு தெரியாம அவ்வளவு ரகசியமாக தர்மம் செய்கிறார். இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி தர்மம் செய்யறோம்? பாக்கெட்ல பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி செல்போன் கையில வந்துருக்கு இல்லையா? செல்ஃபி எடுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு 50, 100, ஒரு 500, 1000 தர்மம் செய்யணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறி இருக்கிறோம். வலது கரம் தர்மம் செய்தால் இடது கரத்துக்கு தெரியாம யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பயங்கரமான ஒரு நாள்ல தன்னுடைய நிழல் பெறுவான் என்று சொன்னால் இந்த தர்மம் எந்த அளவுக்கு உன்னதமான ஒரு நிலைக்கு நம்ம இட்டு செல்லும் என்பதை ஒவ்வொரு நண்பர்களும் சகோதரர்கள் தாய்மார்கள் புரிந்து கொண்டு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில தர்மத்தை பேணக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னை ஆக்கிய புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ஒவ்வொரு மனிதர்களும் இறக்கக்கூடியவர்களா இல்லையா? எல்லா மனிதர்களும் இறக்கக்கூடியவர்கள். இறந்த பின்னாடி கூட நமக்கு ஒரு நல்ல அமல்கள், நமக்கு ஒரு நன்மையான காரியங்கள் வருதுன்னு சொன்னா அதுல ஒண்ணு நிலையான தர்மம்.
அடுத்ததாக பயனளிக்கக்கூடிய கல்வி, அதற்கு அடுத்ததாக நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற மக்களுடைய துவா. அப்ப இந்த மூணுல ஒரு விஷயம் நிலையான தர்மம், இறந்த பிறகு நமக்கு நன்மையை பெற்று பெறும் என்று சொன்னால் இந்த தர்மத்தை நாம் மிக கவனமாக எடுக்க வேண்டும். ஆதமுடைய மகன் செல்வம் என்னுடையது, என்னுடையது, பொருள் என்னுடையதுங்கிறான். நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டது, என்னுடைய உழைப்பு, நான் இரவு பகல் பார்க்காம சாப்பிடாம சிரமப்பட்டு சம்பாதிச்சேன்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனது செல்வம் எனது செல்வம் என்று ஆதமுடைய மகன் சொல்லுகிறான், நீ உண்டு கழித்தது உன்னுடைய செல்வம். வீட்டுல 2 மூட்டை அரிசி இருக்குது, நம்ம மௌத்தா போயிட்டோம்னா அது நமக்கு சொந்தமா. ஒரு மூட்டை அரிசி வச்சுட்டு நம்ம மௌத்தா போனா என்ன ஆகும்? ஆனா இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ அரிசி மூட்டையில சாப்பிட்டுருப்போம், வாங்கி சாப்பிட்டுருப்போம் இல்லையா? உண்டு கழித்தது உங்களுடையது, உடுத்தி கிழித்தது உங்களுடையது. ஒரு 5 பேண்ட் 5 ஷர்ட் நம்ம போட்டு உபயோகப்படுத்தி பழசாய் கிழிச்சிட்டோம். இனி ஒரு 4 பேண்ட் 4 ஷர்ட் போடாம புதுசா வச்சிருக்கிறோம். அது நம்ம கூட துணியில கொண்டாந்து போடுவாங்களா, அடுத்தவங்க கொடுத்துருவாங்களா? தம்பிக்கோ அண்ணனுக்கோ யாரோ ஒருத்தர் கொடுத்துருவாங்க. உடுத்தி கிழித்தது உங்களுக்கு சொந்தம், கொடுத்து மகிழ்ந்தது. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ஒருத்தர் சிரமப்படுறாரு, ஒருத்தர் சிக்கல்ல இருக்கிறாரு, அவருக்காக நீங்க கொடுத்து மகிழ்ந்தீங்க இல்லையா? இவருடைய கஷ்டத்தை, இவருடைய சிரமத்தை, இவருடைய பொருளாதாரத்தின் மூலமாக போக்குறதுக்காக நம்ம ஒரு சந்தோஷப்படுவோமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த சக்தியின் மூலமாக நம்ம செஞ்சிருக்கிறோம் உதவின்னு சொல்லி, அதுதான் நமக்கு இது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டினுடைய ஒரே ஒரு பகுதியை மட்டும், ஒரு கால் சப்பையை மட்டும் வச்சுக்கிட்டு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பமாக சாப்பிடக்கூடிய அந்த பகுதி என்று கால் சப்பையை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் தர்மம் பண்ணிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஆயிஷாவே ஆடெல்லாம் அறுத்திருக்கிறீங்க, என்ன விஷயம் கேட்கும் பொழுது, ஒரு ஆட்டை எடுத்து எல்லா பகுதியும் தர்மமாக கொடுத்து விட்டு இந்த ஒரே ஒரு கால் சப்பை மட்டும் நமக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஒண்ணு மட்டும்தான் நம்மளும் இல்ல, நீங்க எதெல்லாம் தர்மம் பண்றீங்களோ அதுதான் நமக்கான சேமிப்பு, நமக்கான மறுமையில பலன் தரக்கூடியதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், உயிரோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தின் மூலமாக இயன்ற அளவு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முயன்று சம்பாதித்ததை இயன்ற போல ஈண்டு மகிழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாமியருடைய ஒரு நெறியாக இருக்கின்றது. நாடி வளர்ந்து நடை வளர்ந்து தாடி நரைத்த பிறகு இன்னாருக்கு எவ்வளவு இன்னாருக்கு எவ்வளவு என்று சொல்வதிலே எந்த ஒரு பலனுமே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை பொருளாதாரத்திற்கு நாம் பிரதிநிதி தான், ஏகபோக உரிமையாளரை கிடையாது. எல்லா இடத்திலையும் அல்லாஹ் நான் கொடுத்ததை நீங்கள் செலவு செய்யுங்கள், நான் கொடுத்ததை செலவு செய்யுங்கள் என்று நான் சொல்லுவாங்க. நீங்க கொண்டு வந்ததை செலவு செய்யுங்க எங்கேயுமே வராது. எல்லா இடத்திலையும் நாம் உங்கள் அளிப்பதிலிருந்து நல்ல வழியை செலவு செய்யுங்கள் என்று சொல்வான் என்று சொன்னால், அந்த பொருளாதாரத்தை உலகத்தில் இருக்கின்ற பொழுது நன்மையான காரியத்திற்கு செலவழிக்க வேண்டும். மரணத்திற்கு பின்னால் நமக்கு நன்மை வரக்கூடியதாக நல்ல விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களையும் என்னை ஆக்கி அருள் புரிவானாக. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. الحمد لله رب العالمين.